தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்கள். அம்பாளுடைய ஆசீர்வாதத்தில் என் கும்பராசி பிள்ளைகளை சந்திப்பதிலே எனக்கு பெரும் மகிழ்ச்சி. யாரால் இந்த கும்பராசிக்காரர்கள் காயப்படுகிறார்கள்? ஆனால் யாரையும் காயப்படுத்த தெரியாது. உண்மை பேசுகிற ஒரே காரணத்தினால் புறக்கணிக்கப்படக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். உண்மை பேசக்கூடிய ஒரே காரணத்தினால் டிப்ரெஷன், துன்பத்திற்கு ஆளாகக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். உண்மை பேசக்கூடிய, உண்மையை தெரிந்து கொள்ள ஆசைப்படக்கூடிய காரணத்தினால் உலகத்திலே மிகப்பெரிய நிம்மதியை இழப்பவர்கள் கும்பராசிக்காரர்கள். இதுதான் உண்மையான வார்த்தை. என்னங்க எல்லா இடத்துலையும் உண்மையை பேசுங்கிறாங்க. இந்த அடிக்கடி கும்பராசிக்காரவங்க ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கலாம். நீங்கள் வேணால் பாருங்கள், சூரியன் ஒரு படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி ஒரே ஒரு வசனம் சொல்லுவார், சத்திய சோதனை அப்படின்னு வரும், ஒரு லாஸ்ட்டில் வரும். அது அடிக்கடி இந்த சத்திய சோதனைங்கிற வார்த்தை தான் கும்பராசியை ரொம்ப ஹீல் பண்ணும். அது என்னங்க, அது எப்படி ஹீல் பண்ணும் அப்படின்னா, நாம் ஒரு இடத்துல ஒரு உண்மையை சொல்லி பார்ப்போம், ஆனால் அந்த இடத்துல உண்மை பாட்சா படிக்காது. புரியுதுங்களா? ஒரு வழக்கு, ஒருத்தவங்க மேலே ஒரு குற்றம் சாட்டுவதாக இருந்தால் கூட கும்பராசிக்காரவங்க நினச்சா குற்றம் சாட்ட முடியாது. ஒருத்தவங்களை கையை காட்டி பேச முடியாது, ஒருத்தவங்களை வாயை முணுமுணுக்க முடியாது. உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன்லிருந்து, உங்கள் செய்கையிலிருந்து, உங்கள் நடத்தையிலிருந்து, உங்கள் செயலிலிருந்து எல்லாத்தையுமே எல்லாரும் காப்பிரைட் வாங்கி வச்சுருப்பாங்க, இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. ஆமாம், எதுவுமே உங்களுக்கு சொந்தம் இல்லை, எதுவுமே இப்போ நீங்கள் செய்ய முடியாது. உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, உங்கள் நண்பர்கள், தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க யார் பழகுறாங்களோ அவங்க ஒரு காப்பிரைட் வாங்கிடுவாங்க உங்கள்கிட்ட. உங்கள் இந்த கண்ணு எது பேசுனாலும் இது காப்பிரைட். அப்படின்னா என்னென்னா, நீங்கள் சாதாரணமாக சிரித்தா கூட நீ ஏன் சிரிச்சேன்னு கேள்வி கேட்பாங்க. பல பேருக்கு பதில் சொல்ல முடியாமல் டிப்ரெஷன் ஆகிறது கும்பராசி தான். இது ஏன்டா என்னை பார்த்து இந்த கேள்வி கேட்டீங்க, கவுண்டமணி கேட்பார்ல, அந்த படம் தான் கரகாட்டக்காரன். அதை ஏன்டா என்னை பார்த்து, இது மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. பதில் நம்மளை திக்குமுக்கு ஆட வைப்பாங்க. பதிலை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க நினைக்கிற பதிலை நம்ம சொல்லணும். எத்தனை காலம்தான் மற்றவர்களுக்காக வாழ்வது? நமக்காக எப்பொழுது வாழ முடியும்? எப்போ நமக்கு நேரம் கிடைக்கும்? இப்படி நினைக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள். இந்த டிப்ரெஷனே என்ன காரணம்னா, சார் நான் சன்னியாசியாக இருந்திருந்தால் டிப்ரெஷன் ஆகிருக்க மாட்டேன் அப்படின்வாங்க கும்பராசிக்காரங்க. குடும்ப வாழ்க்கைக்குள்ளே வந்தாலே டிப்ரெஷன் தான் கும்பராசிக்கு. சில பேருக்கு கல்யாணம் ஆகலைங்களே அப்படின்வான், அப்பா அம்மா இருக்காங்களா தம்பி? இருக்காங்க, அப்போ டிப்ரெஷன் இருக்கும் தம்பி. ஏன்னா எல்லாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் கும்பம் இருக்கணும்னு நினைப்பாங்க. கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைன்னா கும்பத்திற்கு துன்பம் உண்டாகும். பள்ளிக்கூடத்தில் போனால் வாத்தியார் கட்டுப்பாடு, வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கட்டுப்பாடு, கல்யாணமாகி போனால் பொண்டாட்டி புள்ள கட்டுப்பாடு, வேலைக்கு போனால் அதிகாரிகளுடைய கட்டுப்பாடு, சொந்த பிஸ்னஸ் பண்ணால் கீழே இருக்கிற லேபரே ஓனரை கட்டுப்படுத்துவான். சார் நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ அந்த ஓனர் கும்பராசியாக இருப்பார். ரொம்ப எளிமையாக தெரியும். ஏன்னா கும்பத்தை பொறுத்தவரை ஒன்று கோபப்பட தெரியும், இல்லைன்னா மன்னிப்பு கேட்க தெரியும், அரவணைக்க தெரியும், அதிகாரம் பண்ண தெரியாது. இதுதான் கும்பம். இங்கே தான் டிப்ரெஷனே அதிகமாகுது. அதிகாரம் பண்ண தெரியாத ஒரு ராசி கும்பராசி. ஒன்று மன்னிப்பு கேட்டுருவாங்க, இல்லை அரவணைச்சிப்பாங்க, இல்லை கோபப்பட்டு அந்த கோபம் அர்த்தம் இல்லாமல் போயிடும். புரியுதுங்களா?
அந்த கோவப்படம், அதாவது எங்கே கோவப்படணும்னு தெரியாது, எங்கேயாவது தேவையில்லாத கோவப்பட்டு. அப்போ இந்த கும்பராசி அதிகாரத்தை, அதாவது பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு பக்கத்தில் எப்பயுமே ஒரு 10 பேர் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு? கும்பராசியை பயன்படுத்துவதற்காக. ஆனால் கும்பராசிக்காக 10 பேர் இல்லை, ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். இந்த ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க, விவேக் ஒரு படம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் தனுஷ் விவேக்லாம் நிற்பாங்க. எதுக்கு? ஒரு வில்லன் இப்படி இந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்ப்பார். மீட் பண்ண 2 பேர் தான் பேசணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்கெல்லாம் நவுந்து போயிடுவாங்க. இப்போ கும்பராசி விவேக்கு தான் கும்பராசி, இப்படி இப்படி பார்க்குறாரு, இவங்கெல்லாம் உட்காந்துருவாங்க. ஏண்டா இப்படி இப்படி அவர் பார்த்தாரு நவுந்து போனீங்க, நான் பார்க்குறேன் ஏண்டா அப்படின்னா அங்கே பயம். இங்கே கும்பத்தை பார்த்தா பயமெல்லாம் கிடையாது, கும்பத்தை பயமுறுத்துறதே இவங்களோட வழக்கம். இப்படி தான் கும்பராசியோடைய பிளான். அதை கும்பராசி இருக்கிறதுனால அந்த டிப்ரெஷன் அதனால தான் ஆகுறாங்க. சார் எனக்காக யோசிக்கிறது எதுவும் பண்ண முடியல சார், ஒரே டிப்ரெஷனாக இருக்கேன் சார், துன்பத்துக்கு வேற யாரும் காரணம் இல்லை சார், எனக்கு அதிகாரம் பண்ண தெரியல, ஒருத்தவங்களை அடக்க தெரியல, அடங்கி போயிடுறேன், அதுவே எனக்கு துன்பத்துக்கு காரணமாக போயிடுது. இதான் டிப்ரெஷன். அப்படிப்பட்ட கும்பராசிக்காரவங்களுக்கு மிகப்பெரிய எதிரிகள் யார் யாராக இருப்பாங்கன்னா, இப்போ நம்ம பேச போகிறதே நம்ம டிப்ரெஷனுக்கு யார் யார் காரணம், எந்தெந்த ராசிகள் நமக்கு காரணம், நாம் என்னென்ன விஷயத்தை மாற்றிக்கணுங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். அதில் முதல்ல இந்த குறுகிய மனப்பான்மை கொண்டவர்கள் தான் நம்மள்கிட்ட நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது என்னென்னா, எந்த இடத்துல நீ பேசக்கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணுவான். இவங்களெல்லாம் நினச்சாலே நமக்கு, இவங்கள பார்த்தாலே கும்பராசிக்கு டிப்ரெஷன் ஆகிடும். எப்படி? கும்பராசிக்காரர்கள் எந்த இடத்துல பேசக்கூடாது, எந்த இடத்துல எதை பேசணும்னு பக்கத்தில் உள்ளவன் முடிவு பண்ணுவான். ரொம்ப அநியாயமாக இல்லை? அநியாயம் தானே? அவங்களெல்லாம் பார்த்து அப்புறம் கோபம் வராமல் என்ன பண்ணும், டிப்ரெஷன் ஆகாமல் என்ன பண்ண முடியும்? இன்னும் சொல்லப்போனால் கும்பராசியை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே இவங்களுக்கு டிப்ரெஷன் ஆகிடுவாங்க, புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. எந்த ராசிக்காரர்களும் கும்பராசியை புரிஞ்சிக்க மாட்டாங்க. மகரத்துக்கு சொன்ன மாதிரி தான், கும்பத்துக்கும் 12 ராசி எதிரி தான். அதில் இருக்குது 5 ராசி சொல்கிறேன், ஆனால் அதில் 12 நமக்கு எதிரி தான். ஒன்றுலையும் ஒன்று நல்லது இருக்கும், ஒன்று கெட்டது இருக்கும். இதில் ஒரு 5 ராசி எக்ஸ்ட்ரா இருக்குது, பார்த்து சொல்கிறேன். அதுமாரி கும்பராசியை கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்த கட்டுப்படுத்துறதுலேயே டிப்ரெஷன் ஆகிடுவாங்க. பயத்திலே கும்பராசி நிறைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். எல்லாரும் கட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க, இதை பண்ணாத, இதை செய்யாத. அம்மா அப்படி சொல்லியிருப்பாங்க, அப்பா அப்படி சொல்லியிருப்பாங்க, பொண்டாட்டி இப்படி சொல்லியிருக்கும், புருஷன் அப்படி சொல்லியிருப்பாங்க, பிள்ளைங்க அப்படி சொல்லியிருக்கும். யாரோ ஒருத்தவங்களுக்கு கட்டுப்பட்டே இருக்கணும் கும்பராசி. சுதந்திர காற்று எத்தனை தடவை ஊசி, சுதந்திரம் கிடச்சிருச்சிங்களா? கிடச்சிருச்சிங்க நாட்டுக்கு. உங்களுக்கு கிடச்சிருச்சா? உங்களுக்கு எனக்கு கிடைக்கலிங்க. ஏங்க சுதந்திரமாக நான் மூச்சு விட்டதே ரொம்ப நாள் கிடையாதுங்க. எவனாவது ஒருத்தன் சொன்னாலும் மூச்சு விடுறதை நிப்பாட்டிக்கிறேன், அவ்வளவு பயம். இதுதான் கும்பம். அப்புறம் எங்கெங்கே டிப்ரெஷன் குறையிறது, பூரா பயலும் நம்மளை டிப்ரெஷன் பண்ணுறதுக்கே தயாராக இருக்காங்க, துன்பம் ஏற்படுத்துறதுக்கு. ஒருத்தவனை சொல்ல முடியுமா? ஒருத்தனை சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். யாரை சந்தித்தாலும் ஒருத்தவனுக்கு பிச்சை போடுறோம், பாவம் பார்த்து யாசகம் கேட்குறான், அவனுக்கு கொடுக்குறோம். 10 ரூபா தந்தோம்னா பக்கத்தில் உள்ள ஒரு மாதிரி பார்க்குறான், என்ன அவ்வளோ பெரிய ஆள் ஆகிட்டியாங்கிறான். 5 ரூபா போட்டால் பிச்சை எடுக்கிற ஒரு மாதிரி பார்க்குறான், என்ன காயின் போடுறேன்னு கேட்குறான். இப்போ கும்பராசியோட நிலைமையை பார்த்தீங்களா? 20 ரூபா போட்டால் வீட்டில் பக்கத்தில் உள்ளவங்க பார்க்குறாங்க, வீட்டுக்கே இங்கே ஒன்றும் கிடைக்கல, 20 ரூபா போடுறேங்கிறான். அப்போ என்ன தான் நான் போடுறது? சரி போடாமல் விட்டுட்டோம்னா அதே வீட்டில் உள்ளவங்க என்ன மனசாட்சி இல்லாமல் போடாமல் இருக்க அப்படிங்கிறான். மொழி பிதுங்கி இருக்கிற இடம் தான் கும்பராசி. பூரா பொய் பேசுகிறவன் தான் பக்கத்தில் இருப்பான், அவனை கண்டாலே டிப்ரெஷன் ஆகிடுவோம். நாம் உண்மை பேச சொல்லுவான், நீ உண்மை தான் பேசணுன்னுவான். உடனே கும்பராசி நம்ம உண்மை பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் பக்கத்தில் உள்ளவன் பொய்யா பேசிக்கிட்டு இருப்பான். அவர் இப்போ தான் இங்கே இருந்தார் அப்படின்வான். இந்த நிறைய இடத்துல கும்பராசிக்கு பதில் சொல்ல முடியாமல் முழிக்கிறதே ஒரு டிப்ரெஷன்.
பதிலே தெரியாது. ஏன்னா கேள்வியை அவங்க கேட்டிருப்பாங்க, கேள்வியை உருவாக்கியிருப்பாங்க. இந்த நீட்டில் பார்த்தீங்கன்னா கேள்வி ஒன்று இருக்கும், பதில் ஒன்று இருக்குமா. அதில் அந்த கேள்வியில் அவன் நினைக்கிற பதில் ஒன்று இருக்குமா. அது மாதிரி இவங்க நினைக்கிற ஒரு பதில் ஒன்று வச்சுருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரவங்க நீட் எழுத முடியாதவர்கள் நினைக்கிறேன். ரொம்ப டஃப்பு சிலபஸ். வாழ்க்கையே இவங்களுக்கு ஒரு நீட்டு டஃப்பு. இது ரொம்ப டஃப். இந்த எக்ஸாம்லாம் கூட மெடிக்கல் படிப்பு படிக்கிறவங்க தான் எழுதுறது, வருஷத்துக்கு ஒரு தடவை எழுதுறது. ஆனால் கும்பராசி டெய்லி நீட் பேப்பர்லேயே பார்த்துட்டு உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். இது ஒரு நீட்டு, டெய்லி எக்ஸாம். ஆன்சரும் புரியாது, கொஸ்டினும் புரியாது இவங்களுக்கு. ஏன்னா இவங்க நினைக்கிறது அது இல்லை. அப்போ கும்பராசிக்காரவங்க எப்படி நம்ம டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கவே முடியாது. டிப்ரெஷன் இல்லாமல் கும்பராசி இன்று இருந்தார்கள்னா அவார்டே கொடுக்கலாம். இன்று டிப்ரெஷன் கிடையாது, கும்பராசிக்கு விடுமுறை. சொல்லி பாருங்க பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நாளில் வேணால் பாருங்கள், கும்பராசிக்காரவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு அசோசியேஷனை ஆரம்பிக்க போகிறாங்க. சீக்கிரமாக அவங்க ஒரு சங்கமே உருவாக்க போகிறாங்க. நடக்கும். நம்பிக்கையை உடைப்பவர்கள், விமர்சனங்கள் செய்பவர்களை கண்டாலே நம்பவே மாட்டான். கும்பராசி மட்டும் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறேன்னு ஒருத்தவங்க நம்ப மாட்டாங்க, சொந்தக்காரவங்க நம்ப மாட்டாங்க, தெரிஞ்சவங்க நம்ப மாட்டாங்க. அதுமாரி விமர்சனம் உடனே கும்பராசியை பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் நீ லாய்க்கு இல்லை, நீ என்ன பண்ணியிருப்பேன்னு தெரியும், நீ என்ன செய்வேன்னு தெரியும். எதை வச்சாலும் நம்மளை வச்சு தான் உதாரணமே சொல்லுவாங்க. எதை வச்சு எல்லாருக்குமே உதாரணம். மட்டம் தட்டி பேசுபவர்கள் அதிகமாக இருப்பாங்க. இந்த கும்பத்தை மட்டம் தட்டாதவர்கள் யாருமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நட்பை கூட துரோகமாக செய்பவர்கள் கும்பத்திலே கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. நட்பை கூட துரோகமாக, நட்புன்ற பேரில் துரோகம் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் கும்பராசி. கும்பராசிக்கு கிடைக்கிற பெரிய கஷ்டம். அதனால தான் டிப்ரெஷனை விட்டு வெளியில் வர முடியல. சுதந்திரம் இருக்காது. சுதந்திரத்தை தடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சுதந்திரமாக நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸு ஒன்று போட முடியாது. உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட முடியாது. அதில் குறை சொல்லுவாங்க. அதுவும் பப்ளிக்காக சொல்லுவாங்க, நேரடியாக பேசுவாங்க. நீ இது செய்யாத, நீ இது பண்ணாத, நீ பண்ணது சரியில்லை, எனக்கு இது பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் அனுசரித்து போகணும். அப்போ கும்பராசி டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கவே முடியாது. அந்த துன்பத்திற்கு எல்லாரும் காரணம். இது வரைக்கும் நம்ம ராசியிலே பார்த்ததுலேயே எல்லாருக்கும் யாராவது ஒருத்தவங்க காரணம் சொல்லியிருப்போம். இவங்களுக்கு மட்டும் எல்லாரும் இவங்களை டிப்ரெஷனுக்கு கொண்டு போயிடுவாங்க. அப்போ இது என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுங்க. இது கும்பராசி இந்த டிப்ரெஷன்லேருந்து விலகிறதுக்கு உங்களை தனிமைப்படுத்தி கொள்ளுங்க. கிடைக்கிற நேரத்தை உங்களை நீங்களே பேசிக்கிங்க. நாங்கள் என்ன பைத்தியமானு கேட்குறீங்களா? பைத்தியம் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லித்தரேன். கண்ணாடியில் தான் பேசணும்ல. ஒரு செல்ஃபோனை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் கூட ஆரம்பிங்க, இல்லை நீங்கள் ஒரு ஃபேஸ்புக் ஆரம்பிங்க, இல்லை இன்ஸ்டாகிராமில் பேசுங்க, இல்லை நீங்களே உங்களுக்கு பேசிட்டு வாட்ஸ்அப் அனுப்பிங்க. டிப்ரெஷன் போயிடும். பேச வேண்டியதெல்லாம் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நல்லா பேசிட்டு அதையும் நீங்களே அனுப்பிக்கிங்க. டிப்ரெஷன் போயிடும். எளிமையான ஐடியா தான். தனிமைப்படுத்தி கொள்வது தான் ரொம்ப அழகு. இயற்கையோடு இயற்கையாக பழகுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கறதுனால தான் நீங்கள் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறீங்க. எல்லாருக்கும் எழுந்து நிற்பீங்க, எல்லாருக்கும் அன்பாக இருப்பீங்க, எல்லாருக்கும் உணர்வு ஐயோ பாவம்னு நினச்சிடுவீங்க. இங்கேயே உங்கள் டிப்ரெஷன் உருவாயிடுது. அதிக சிந்தனை அந்த இடத்துல தான். ஆனால் கும்பராசிக்காரவங்களுக்கு சாப்பிட ரொம்ப பிடிக்கும், தூங்க ரொம்ப பிடிக்கும். இதை யாருமே கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு. இந்த வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. சாப்பிடவும் டைம் கொடுக்க மாட்டாங்க, தூங்குறதுக்கும் டைம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் தூங்குறது மற்றவங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் செல்ஃபோன் பார்க்குறது மற்றவங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் டிவி பார்க்குறது மற்றவங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது மற்றவங்களுக்கு பிடிக்காது. அப்போ எல்லா இடத்துலையும் அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்களோ அதை வெளிப்படையாக காட்டிக்காதீங்க. அப்போ தான் உங்கள் டிப்ரெஷன் துன்பம் குறையும். இந்த மனசுக்குள்ளே போராடாதீங்க. போராடி எந்த பலனும் இல்லை, ஜெயிக்க முடியாது. மனுஷனை எதிர்த்தும் போராட முடியாது, மனசுக்குள்ளேயும் போராடக்கூடாது. போராட்டமே வேண்டாம் கும்பத்திற்கு. நல்ல தெளிவாக தெரிஞ்சுங்க. போராடவே வேண்டாம். போராடி ஒன்றும் பிடுங்க முடியாதுன்னுவான், ஒன்றும் பண்ண முடியாது. போ. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டேருந்து விலகி இருங்க.
பிடிக்காதவங்களை விட்டு விலகி இருங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்ல எண்ணம் நமக்கு உண்டு, கும்பத்திற்கு உண்டு. தன்னம்பிக்கை தான் உங்களுடைய பெரிய பலம். மற்ற எல்லாம் மன அழுத்தத்தை தான் கொடுக்கும். உங்களை நம்புங்க. நம்மளால் முடிஞ்சால் 4 பேருக்கு நல்லவங்களாக நம்ம இருந்துட்டு போயிடும். இந்த எண்ணத்தை கான்ஃபிடென்ட்டாக வைங்க. நீங்கள் பண்ணுறதுல எங்கேயுமே தவறு கிடையாது. அப்போ தான் உங்களுக்கு டிப்ரெஷன் போகும். நான் பண்ணுறது எதுவுமே தப்பு இல்லை, என்னால் கெட்டது நினைக்க தெரியல, என்னால் ஒருத்தன் துரோகம் பண்ண தெரியல, இப்படி நினச்சி பாருங்கள். இதுதான் உண்மை. டிப்ரெஷன் போயிடும். உங்கள் உணர்வுகளை நிறைய பகிர்ந்துக்குங்க, ஷேர் செய்யுங்க. ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க, ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. கும்பராசிக்காரர்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. ஸ்ரீராம ஜெயம் எத்தனை தடவை வேணாலும் எழுதுங்க. செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. செவ்வாய்க்கிழமையிலையும் போங்க, சனிக்கிழமையிலையும் போங்க. ஆஞ்சநேயரோட டையப் போய்ங்க, ட்ராவல் பண்ணுங்க. ஹனுமானுடைய மந்திரம் நிறைய சொல்லுங்க. ராமஜெயம் எழுதுங்க. கோபம் வரும்போதெல்லாம் ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க. வருத்தம் வரும்போதெல்லாம் ஸ்ரீராமஜெயம் எழுதுங்க. உண்மையிலேயே உங்கள் மனசு டிப்ரெஷன்லேருந்து வெளியில் வருவீங்க. இதான் தீர்வு. உங்கள் உணர்வுகளை பகிர்ந்துக்குங்க, அடைச்சிக்காதீங்க. உங்களுக்குள்ளேயே உங்கள் கஷ்டத்தை யார்ட்டையாவது ஒரு நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள், குருமார்கள்ட்ட சொல்லுங்கள். நல்ல மனுஷங்களை ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க, அவங்கள்ட்ட பேசுங்க. ஹனுமாரை கும்பிடுங்க. ஆஞ்சநேயர் வாயு புத்திரன், காத்து ரூபத்தில் உங்களுக்கு நல்லது செய்வார். அதனால் கும்பராசிக்காரர்கள் டிப்ரெஷனுக்கு இந்த உலகமே காரணமாக இருக்கும். அந்த டிப்ரெஷனை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கணும். நீங்கள் அதுக்கு செய்ய வேண்டியது ஹனுமான் மட்டும்தான் உதவி செய்வார். அந்த ஹனுமாரை பிரார்த்தனை பண்ணுங்க, உங்கள் டிப்ரெஷன் குறையும். கண்டிப்பாக ஆஞ்சநேயரை செவ்வாய்க்கிழமையிலையும் சனிக்கிழமையிலையும் கும்பிடுங்க. 2 நாளும் போங்க. ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. தண்ணி நிறைய குடிங்க. தனிமையை பயன்படுத்திங்க. நல்லது நடக்கும். கும்பராசிக்காரர்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு டக்குன்னு எந்தெந்த ராசி உங்களுக்கு ஆபத்தான ராசி, உங்களை டிப்ரெஷனை ஏற்படுத்துவாங்கன்னு சொல்லாமல் விட்டுட்டேன் பார்த்தீங்களா? சொல்லணும். உங்களை காயப்படுத்துபவர்களை என்னைக்கு மாற்ற முடியாது. ஆனால் அவர்கள் அவர்கள் விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த காயத்தை பார்த்து உங்கள் அறிவை வளர்த்து கொள்ள முடியும். ஆஹா, இதில் பற்றுக்கொண்டா இனிமேல் நம்ம இதை செய்யக்கூடாதுன்னு. துன்பத்திற்கு காரணம் சில நேரங்களில் மற்றவர்கள் தான். ஆனால் அந்த துன்பத்திலிருந்து வெளியே வருவதற்கு சாவி என்ன தெரியுமா? எப்பயுமே நம்ம கையில் தான் இருக்குது. நாம் தான் ஒரு இடத்துலேருந்து வெளியில் வரணும். சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. வெளியில் வாங்க, வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு டிப்ரெஷன் கொடுக்குற ராசிகள் யார் யார் தெரியுமா? உங்களுக்கு எப்பயுமே பிரச்சனையாக இருக்கிற ராசி. அந்த ராசிக்காரங்களுக்கும் உங்களுக்கு செட்டே ஆகாது. அப்படின்னா கும்பத்திற்கும் ஒத்து வராது. கும்பத்திற்கும் ஒத்து வராது. அவங்க டிப்ரெஷன் ஆக்கிடுவாங்க. கும்பத்திற்கும் மேஷத்திற்கும் ஒத்து வராது, டிப்ரெஷன் ஆக்கிடுவாங்க. கும்பத்திற்கும் மிதுனத்திற்கும் ஒத்து வராது, டிப்ரெஷன் ஆக்கிடுவாங்க. கும்பத்திற்கும் கடகத்திற்கும் ஒத்து வராது, டிப்ரெஷன் ஆக்கிடுவாங்க. கும்பத்திற்கும் துலாத்திற்கும் ஒத்து வராது, டிப்ரெஷன் ஆக்கிடுவாங்க. கும்பத்திற்கும் விருச்சகத்துக்கும் ஒத்து வராது, டிப்ரெஷன் ஆக்கிடுவாங்க. தட்ஸ் ஆல். இத்தனை ராசிகளை கடந்து கும்பம் வெற்றி பெறணும். அதனால தான் நான் ஆல்ரெடி எப்பயுமே சொல்கிறது, கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளுங்க. ஆஞ்சநேயரை பிடிங்க, ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. ஹனுமான் காற்று ரூபத்தில் உங்களுக்கு நல்லது செய்வார். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.